மாளிகைப்பாறை கருப்பசாமி மயில் வாகனத்தில் வந்த முருகா வேலவா என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே என் குருநாதரே பட்டினத்தாரே சுவாமி உம்மை எங்கிருந்து அழைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்று சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு அழைக்கணும். காரைக்குடி கணவன் மனைவி தலைவன் தலைவி முதல் உத்தரவு 3 முறை காலில் வந்துட்டு வரலாம்ப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தண்டா. உன் எல்லைக்குள்ள முழுமையாக உன்னை பாதுகாப்பாற்றி வச்சிருக்கிற நான் கருப்பசாமி. சமீபமாக ஒரு 3.5 மாத காலங்களாக உன் உடலில் அவசியமில்லாத வலியும் மூச்சு எடுப்பதில் பிணியும் நடந்துக்கிட்டு இருக்கு. வாஸ்தவமா உனக்கு இதயத்தில் எதுவும் கோளாறு இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் உன் மனசுக்குள்ளே இருக்குது. அப்படி கோளாறு இல்லைன்னு மேலேருந்து உத்தரவாயிடுது. காலில் விட்டு வா. என்னடா ஸ்கேன் போட்டு பார்த்த மாதிரி சொல்லுதாருன்னு நினைக்காதீங்க, செய்திகள் தானே. தெய்வத்தின் மூலமாக உள்ளுறுப்புகளை பார்க்குறோம், அதை அப்படி சொல்கிறோம், அவ்வளோதான். எல்லாரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகையினால் இது கிரகப்படி உள்ள ஒரு சின்ன சஞ்சலம். ரத்தத்தில் உனக்கு குறை இருக்குது, உனக்கு இருக்க வேண்டிய ஹீமோகுளோபின் குறைவு, உண்மையா? அதனால் இந்த ப்ராப்ளம் இருக்குது. இதை சரி பண்ணி தந்துருந்தேன்டா, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். மருத்துவத்தால் தீரும், உன் மனது உற்சாகம் பெருகும். இப்பொழுது கொஞ்சம் பணத்தெல்லாம் அள்ளி போட்டுட்டோமே, இந்த தொழிலை எப்படியாவது ஸ்டேன் பண்ணி வந்துடணும், அதில் எந்த தடங்களும் வந்துடக்கூடாங்கிற ஒரு பயம் படபடப்பு உன் உள்ளத்தில் இருக்கா இல்லையா? அதில் எந்த குறையும் இல்லாமல் உனக்கு நான் நடத்தி தரேன். அதே மாதிரி பல லட்சங்களை முடக்கி ஒரு அலுவலகத்தையும் திறந்தாச்சு. ஆனால் வரவுகள் நொண்டி அடித்து வர்றது மாதிரி வருதே தவிர ஸ்பீடாக வர மாட்டேங்குது. சாமி இதை நடத்திடுவோமா நடத்த மாட்டோமான்னு சந்தேகமே வந்துருச்சு ஐயா. இதை எப்படியாவது ஜெயிச்சு தரணும் என்பது உன்னுடைய கேள்வி, உண்மையா இல்லையா? இதற்கிடையில் ஒரு இடத்துல வீட்டை பற்றிய ஒரு மனக்குழப்பம் இருக்கா இல்லையா செல்லக்குட்டி? அந்த வீட்டை நான் அறகுறை இல்லாமல் நிலைநிறுத்தி கருப்பசாமி இல்லம்னு முழுமைப்படுத்தி தந்தால் போதும்லாடா. காலில் விட்டுவாங்க என் செல்லங்களே. ஆச்சரியம், நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்காம என்ன செய்ய போகிறோம் உலகத்தில்? என்னடா செல்லம் வாங்க. அதனால் இப்போ ஒரு இடத்துல கொஞ்சம் பணம், நம்ம பணம் ஏற்கனவே கொஞ்சம் இழந்து நிற்கிறவன், அந்த பணத்தை நான் கொஞ்சம் வாங்கி தந்து இந்த வீட்டையும் வழிமொழி தரேன். இன்னொரு இடத்துல பண உதவி வேணும்னு ஒரு முயற்சி இருக்குது, அதையும் தெளிவு பண்ணி தந்து இந்த வீட்டை முடிச்சு தந்தா போதும்ல. ஒரு பிள்ளையை பற்றி உன் கேள்வி ஓடுது, என்ன விஷயம்? அப்படியெல்லாம் இல்லை, அவனுக்கு டைம் நல்ல டைம் வந்தாச்சு, பாஸ் ஆக்கி விட்டுருதேன். மார்க்கை மட்டும் கேட்காத, ஜெயிச்சிருவான். போ, வெற்றியாக்கி தரேன். என்னடா வேணும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நான் காப்பாற்றிக்கிடுவேன். இன்னும் 3 முறை என்ன சந்திங்க, சத்தம் போடாமல் இருங்க. எந்த பேரும் சொன்ன பணத்தை அள்ளி இறச்சிடாத. 3 முறை என்ன சந்திங்க, விளக்கம் கொடுத்துட்றேன். போய்ட்டு வாங்க. சாப்பிடாம போனால் சம்மதிக்க மாட்டேன் நான், தெரியுங்களா? திருச்சி மாநகர். என் பிள்ளைகள் சாப்பிட்டு தான் போகணும், யாரும் சாப்பிடாம போகக்கூடாது. என் இடத்துக்கு வந்துட்டு பட்னியாலும் போகக்கூடாது. திருச்சி மாநகர், திருச்சி ரங்கநாதா. திருச்சி சோழ மன்னனுடைய பகுதி. ஏன் என்ன தயக்கம்? திருச்சி ஏரியா இல்லையா? தொழிலை பற்றி கேட்க வந்தது யாருடா? திருச்சியில் எந்த இடம்? தொழிலை பற்றி கேட்க வந்து நீ தானா? காலில் விட்டு வா, நீங்கள் போகலாம். அப்படியா? உன்னுடைய திருச்சி என்னும் சென்ட்ரல் பகுதியிலிருந்து 15 கிலோமீட்டர் இருக்கும் போலுக்கு உன் ஊருக்கு இல்லையா? என்னடா? ஆமாம். இன்னொரு தரம் காலில் விட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன்டா, பண நஷ்டமும் நடக்கு. பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலில் தடங்களும் மனத்துன்பமும் உண்டு. மீண்டும் இப்பொழுது 1-6 மாதங்கள் கடுமையான கடனால் வேதனைப்பட்டு என்னை பார்க்க வந்திருக்க. வாஸ்தவமா? கால் வந்துட்டு வா. மனைவி அமைவதல்ல. மனைவி எங்கடா இருக்கா? ஆமாம், அவளுடைய உடல்நிலையும் உள்ளத்தையும் பார்த்தேன். இப்போ உடல் ஆரோக்கியத்தில் குறைவு இருக்குது.
மனசார வேலைக்கு போகிறதுக்கு முடியலைங்கா, இருக்கக்கூடிய கஷ்டத்துக்காக போயிருந்தேன், வேறு வழி இல்லை, உன்னால் எனக்கு ஒன்றும் சாதிக்க முடியலைன்னு சொல்லி உன்னை நொந்துக்கிடுறாடா. உண்மையா? ஆமாடா. அதனால் இப்போ இருக்க கடனை தீர்த்து உங்களை சரி பண்ணிட்டா போதும். உன் வீட்டில் இருந்து சரியாக இடதுபுறத்தில் நான் பார்த்தேன், அந்த எல்லையில் ஒரு அம்மன் கோயில் இருக்குடா. இருக்கா? அதே போல் உனக்கு முன்னோராக நின்று காக்கிறதுல நான் முத்துக்கருப்பமுனு சாமியாக உன் பகுதியில் இருக்கேன். ஆனால் எனக்கு 2 ஆண்டு காலங்களாக நீங்கள் முறையாக வந்து சேவிக்கலை, கும்பிடலை. அந்த குளத்து கரையில் நான் இருக்கேன். வாஸ்தவமா? கால் வந்துட்டு வா. வா. இந்தா என் செல்லமே, உன் கடனை தீர்த்து தாரேன். உடல்நிலையில் கொஞ்சம் ஆரோக்கிய குறைவு உனக்கு இப்போ தோன்றி இருக்கு. அது ஏன் சாமி வந்துச்சு? செய்வனை வச்சுருக்காங்களா? அப்படி இல்லை கிரகப்படி தான் சரியில்லையா? இந்த நோய் தீருமா தீராதாங்கிற ஒரு பயம். அந்த நோய் இந்த நொடி பொழுதே தீர்த்துட்டேன். வெற்றி அடைவாய். அதே மாதிரி அந்த ஏரியாவில் போய் பார்க்கும் பொழுது உன்னை சுற்றி சுற்றி ஒரு மயில் மட்டும்தான் வருது. ஏன்ப்பா மயில் வருது, கூட வரலையே ஒன்று? அதை எங்கன்னு கேட்டேன். வேலை மறைத்து வைத்து மயில் மட்டும் வருது. அதனால் சுவாமி மலையில் இருக்கக்கூடிய முருகனை போய் ஒரு வணக்கம் போட்டுக்கா. வருஷம் வருஷம் 6 படையும் போகிறோம் சாமி. அதான்டா, அந்த மயில் சுற்றி வருதுன்னா நீயும் சுற்றி வரணும் தானே அர்த்தம். சாமி மலையில் இருக்கக்கூடிய முருகனை ஒரு வணக்கம் போட்டுக்கா. அங்கேருந்து கொண்டு வரக்கூடிய விபூதியை என் கொண்டு வந்து கொடுறா. உனக்கு எல்லா செல்வத்தையும் அள்ளித்தாரேன், ஆரோக்கியமாக்கித்தாரேன். ஒரு பிள்ளை சொன்ன பூஜை கேட்கும், இன்னொரு பிள்ளை கேட்காது. போ ஏலே, அதில் தான் விவரம் இருக்கு. போ. உன் கையில் முதல்ல ஒரு பூ கொடுத்தனே பார், உள்ளே இருக்கும். என்னல அந்த பூ, அந்த பொம்பளை பிள்ளை, அவளை செட் பண்ணி உன் கையில் கொடுத்துருந்தேன். ஓடு. கருப்பசாமி, தஞ்சாவூர், தஞ்சாவூர், தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே, அரணியிலிருந்து வாழ்கவே, தஞ்சை 3 தலைமுறைக்கும் நிதி நாட்டினாய், காலம் முழுதும் பொருளுணர்ந்து மனம் காட்டினாய். தஞ்சாவூரா பக்கத்து கிராமமா உனக்கு? நீ அங்கே போய் இரு, நான் பிறகு கூப்பிட்றேன். ஒன்று போல் நின்னுங்க, ஒன்று போல் சாமியை பார்க்க நின்னுங்க. தன் பொம்பளை பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? மருமகளை பற்றி. கால் ஒன்று வரலாம். மனம் கோடாமல், பிரச்சனை இல்லாமல் அமைதியோடு வரணும். அமைதியோடு வரணும். என் பக்கத்தில் வந்தோடனே எல்லாத்துக்கும் ஒரு படபடப்பு தோணும். தன்னை மறக்கிற மனசு வரும். அப்படியெல்லாம் மறக்கக்கூடாது. என்னையை மட்டும் நினச்சிக்கணும். உட்கார முடியாதா? அப்படியா? சரி, இன்னும் ஒரு தூரம் கால் வந்துட்டு வாப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அப்படியா? விவசாயத்தை பற்றி கேட்க வந்தவனுக்கு, விவசாயத்தை பற்றி கேட்க வந்தவனுக்கு ஏன் அழுதாய், ஏன் அழுதாய் என் உயிரே, ஏன் அழுதாய் நான் அழுது ஓய்ந்து. எனக்கு அங்கே போனி வாங்க, உன் உரிமை உன்னைக்கு உண்டு. எந்திரிச்சு வரலாம்ப்பா என் செல்லக்குட்டி. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த எல்லைக்குள்ள விவசாயத்தில் எதுவும் மாசுபடக்கூடிய அளவுக்கு எதுவும் செய்வன தகடு வச்சுருக்காங்களான்னு நான் பார்த்தேன்ப்பா. ஆனால் அந்த எல்லைக்குள்ள சுடுகாட்டு சாம்பலும் மண்டவோடும் ஓதி வீசி எறியப்பட்டிருக்கு. அதனால் இப்போ வெள்ளாமையெல்லாம் உனக்கு நஷ்டப்பட்டு கண்கூடாக ஆகி போட்ட முதல்ல கூட எடுக்காமல் நீ கடன்பட்டு தான் இப்போ வந்திருப்ப. வாஸ்தவமா? கால் வந்துட்டு வரலாம். வரலாம். அதனால் இப்போ அதுக்குள்ளே நான் ஒரு சக்தியை கொடுத்து வைக்கிறேன். அடுத்து குண்டக்க மண்டக்கான்னு விளைய வைக்கேன். அதில் கடன்படாமல் உன்னை காப்பாற்றித்தாரேன். அதே போல் மருமகளுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணும். சொன்ன மாத்திரத்தில் தோண்டி தோண்டி மறையுது.
அதை மறைய விடாமல் காப்பாற்றி நிலைத்து தரணும். அதை பௌர்ணமிக்கு உத்தரவில் நிலைக்க வச்சு தரேன். இப்போ விவசாயத்துக்கு பொருளை தரம் கொண்டு போய் போடு, ஜெயிச்சு தந்துடுறேன். இந்தாப்பா மண்ணு பொன்னாக விளையும், காயும் கனியுமா பூத்து குலுங்கும், வெற்றியாக்கி தரேன், செல்வாக்காக இருக்கலாம். உள்ளே கொண்டு போட்டுடலாம், சக்தி கிடைக்கும். கருப்பசாமி, ஆமாம், மதுரை மாநகர், மதுரை 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 மாநகர். தன் பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார்? வரலாம், கால் வந்துட்டு வரலாம். முதல்ல உத்தரவு கொடுத்தாச்சு, அடுத்த உத்தரவுக்கு வாங்க. ஆம்பளை பிள்ளைய பற்றியா? நீ பொம்பளை பிள்ளைய பற்றியா? சரி, அடுத்து கூப்பிடுவோம். இது யாரு? அவங்க வேற, நீங்கள் வேற. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். கண்ணால் ஏம்மா குழம்பாம அங்கிட்டு போயிருமா? கண்ணால் இன்னும் ஒரு தடவை கால் வந்துட்டு வாப்பா. நீ குழம்பு போயிருக்கே, என்ன கேட்கணும்? அவனுடைய வேலையை பற்றி பேசணுமா, அவன் நடைமுறை ஒழுக்கத்தை பற்றி பேசணுமா? உடம்பு சரியில்லை. இப்போ இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வா. என்னென்னு அவனை பார்க்குறேன். அவன் நடைமுறை ஒழுக்கம்தான் அவன் உடல்நிலை சரிதான் போகிறதுக்கு காரணம். அடிப்போம், பிடிப்போம். அவனுடைய உடலை உச்சிலிருந்து உள்ளங்கால வர நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். ரத்தத்தில் கொஞ்சம் அவசியமில்லாத சக்திகள் கலந்துருக்குன்னு டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க. உண்மையா? ஆமாம். அதனால் இப்போ அவனுக்கு இருதயம், நுரையீரல் சம்பந்தமான குறைபாடுகள் தோன்றி இருக்கு. அதில் ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி ஜீவனோட எந்திக்கோ இருந்தா போதும்ல. அதெல்லாம் காப்பாற்றி தரேன். கால் வந்துட்டு வாப்பா. வாடா. இந்த கனியை உன் மகனை சாப்பிட சொல்லு, நோய் தீந்துரும். அப்படின்னா இதை வச்சு கும்பிடு, வெற்றியாக்கி தரேன். பௌர்ணமிக்கு கூட்டுவா, பேச வச்சு தந்துடுறேன். கூட்டு வந்துட வேண்டியதான். சரி. திருநெல்வேலி, நெல்லை மாநகர், நெல்லை மாநகர், நெல்லை மாநகர். மண்ணுக்கு மரம் பாரம்மா, மரத்துக்கு இலை பாரம்மா, கொடிக்கு காய் பாரம்மா, பெற்றெடுத்த. என்னப்பா நீ சாரம் ஒடிச்சு வந்திருக்க? பேண்ட் எங்கே வந்து கிழிஞ்சுது? வார உள்ள டூ வீலரில் வந்தியா? அதான் கிழிஞ்சிருக்கு. என்ன? ஹரிஓம் நமோ நாராயணா. ஐயா வழிபாடு பண்ணுவியா நீ? கால் வந்துட்டு வா. மகனே, நீ யாரு? சிவலப்பெரிக்காரியா நீ? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. திருநெல்வேலின்னு சொன்னவன ஓ ஆடுவார். இல்லை, நம்மளாம் சாரம் உடுத்தக்கூடாது. நீ எப்படி உடுத்தின? ஐயா வழிபாடு பண்ணுறவங்க உடுத்த கண்டிப்பாக உடுத்தக்கூடாதடா. பக்கத்தில் வா. அக்கா, நீ யார்? இது யாரு? வீட்டம்மா. ஏக்கா, நல்ல பேசுவியாக்கா? இப்போ பேச முடியலையாமலா உனக்கு? ஏக்கா முடியலை? நாக்கா அறுத்துட்டாங்களாக்கா? எப்போ அறுத்தாங்க? 2 மாதம் ஆச்சு. கால் வந்துட்டாங்க, சரியாக்கிறோம். கத்தியங்க. பக்கத்தில் வரலாம். அறுவை சிகிச்சை முறையாகத்தான் நடந்தது. எந்த ஒரு தவறாகவும் நடக்கவில்லை. டாக்டர்கள் உத்தமர்களாக நடந்தார்கள். ஆனால் இப்போ மீண்டும் அந்த பேசுகிற ஆற்றல் சரியாக எனக்கு வரலையே, அது சரி வந்துருமா? மீண்டும் அந்த நோய் வளர்ந்து உள்ளுக்கோடி போய் என்ன எதுக்கு எடுத்துருமோ அப்படி ஒரு பயத்தில் என்னை பார்க்க வந்திருக்க. அந்த நோய் இனி வளராது. இன்றையிலிருந்து அதுக்கு தடை போட்டுருவோம். என் சக்தியால் உன்னை பேசவும் வச்சிருந்தேன், நல்ல சாப்பிடவும் வச்சிருந்தேன். போதும்ல? இந்தா குடி.
இன்னும் இந்தா தேய்ச்சி குளிச்சுக்கா. ஏற்கனவே நீங்கள் ரொம்ப கோயில்களுக்கு போயிருக்கலாம்ல, அதுலேயும் நான் இருக்கிற கோயிலுக்கே போயிருக்கலாம்ல, உங்களை கூப்பிட்டு சரியாக சொல்லலையாம்ல, அதில் நீங்கள் வருத்தப்பட்டீங்களாம்ல. அதனால் இங்கே நான் உங்களை கூப்பிட்டாச்சு, உங்களை சரியாக வழி நடத்தி தந்துடுறேன். ஒரு இடத்துல கொஞ்சம் பணத்தை விட்டுருக்கியா, அதை கொஞ்சம் வாங்கி தந்துட்டா நல்லாயிருக்கும். அன்னைக்கு உன் வீட்டுக்காரங்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, ஒன்று செவிட்டால் அடிக்கலாம் தானா, அடிக்கலாமா அடிக்கக்கூடாதா உள்ளது சொல்லு. நீ செஞ்சது குற்றம் தானே, புரியுதாடா? காலில் வந்துட்டுவாங்க. இங்கே வந்துட்டா எல்லாமே பச்சை கண்ணாடியாக தெரிஞ்சிடும். என்ன ஒன்று சொல்ல மாட்டேக்க, யாரும் தப்பிக்க முடியாது, பாருச்சுக்காங்க. அதனால் அந்த அமௌண்ட்டை வாங்கி தந்துடுறேன், அமௌண்ட்டை வாங்கி தந்துடுறேன். அவன் இன்னைக்கு காட்டணும் நாளை காட்டணும்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டே போகிறான். நீ என்ன வேணாலும் செய்ய, நான் பார்த்துக்கிட்டோம்னு உன்னை சவால் விட்டு பார்க்குறான் பைய. வாஸ்தவமா சொல்லிட்டான்ல, அவனை நாம் படுதான் பாக்கி கேட்போம், கண்ணை முடு. இன்று இரவே அவன் பக்கத்தில் போய் சொல்லி 1 மாதத்தில் உனக்கு பணத்தை வாங்கி தரேன், 3 முறையாக தருவான். ஜெயிச்சு தந்துடுறது. நீங்கள் போலீஸ் எல்லாம் போட்டுக்கலாம்ல, என்ன இனிமேல் போக வேண்டாம், ஜெயிச்சு தரேன், நல்லா இருங்க. ஏய், இன்னைக்கு உத்தரவு இவ்வளவுதான், அடுத்த வரையில் அடுத்த பார்ப்போம். ஒரு கல்லில் 2 மாங்காய் எரிய பாக்கி நீ போயிட்டா போயிட்டா போயிட்டா. அதே நெல்லை மாநகர் திருநெல்வேலி. என்ன என்ன சேருங்க, காணிக்க வேணுமா கொடுத்துருங்க, போடணுங்கிறா போட சொல்லுங்க. அப்படியா அப்படியா? சொந்த ஊர் திருப்பூர் இல்லையாம்லா? எந்த ஊர்? பெரியகுளம். அங்கே வாழதுக்காக தொழிலுக்காக போயிருக்க, சரியானா? கால் வந்துட்டுவா. ஒரு பொம்பளை என்னை ரொம்ப நோட் பண்ணிக்கிட்டே இருக்கான். எப்படி சொல்லுதாரு பாரு, எப்படி இதெல்லாம் கண்டுக்கிடுறாரு, எப்படிடா பேசுறாரு, எவ்வளோ விஷயமா இருக்கு அப்படின்னு. என்ன குண்டம்மா, ஓய் குண்டம்மா, நீ தானப்புல உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன்டா. உன்னை முதல்ல காக்க வேண்டிய தெய்வம் நான் கருப்பசாமி தான் உங்களுக்கு தெய்வம், வாஸ்தவமா? ஆனால் இப்போ 12 ஆண்டுகள் தொழில் ஸ்தாபனத்தை வெற்றிகரமாக இருந்துக்கிட்டு இருந்த நீ இப்போ ஓராண்டு காலங்களாக பொல்லாத கடனும் துன்பமும் பட்டு இருக்க. இதற்கிடையில் உன் வீட்டில் மனைவிக்கு மன ஆரோக்கியமும் கொஞ்சம் உள்ள சூழ்நிலைகளும் சரியில்லை, வாஸ்தவமா? ஒரு பிள்ளையினுடைய கல்வியை பற்றிய ஆராய்ச்சியும் மனக்குழப்பும் உன் உள்ளத்தில் கிடந்து வாட்டிக்கிட்டே இருக்கு. எப்படிரா இந்த குடும்பத்தை நடத்தி கொண்டு போக போகிறோம்? இவ்வளோ நாள் இருந்த தைரியத்தை இப்போ இழந்துட்டோமே, ஒரு கடினமான மனவேதனை நம்மளை வந்து சூழ்ந்துருச்சே, கூட இருக்கிறவங்களை நம்பி இப்படி ஒரு நஷ்டத்தை அடைஞ்சிட்டோமே என்று சொல்லி நீ ஏங்கிக்கிட்டு இருக்கியான். உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. இன்னொரு தருணத்துக்கா சரி வாப்பா. அதனால் இப்போ நீ நடத்துகிற தொழில் வந்து லாக் பண்ணி போட்டக்கூடிய நிலைமைக்கு வந்துருச்சு. லாக் பண்ணி அடுத்தவனுக்கு மாட்டியாச்சு. ஆனால் நீ இப்போ வருமானத்துக்கு தேடிக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகலாமாங்கிற நிலைமையில் உன் மனம் வாடிக்கிட்டு இருக்கு, உண்மையா இல்லையா? மைசூர் பக்கம் உன் மனசு போகுதே, என்னடா விஷயம்? அப்படியா? அதனால் அவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய தொழிலில் நீ போய் இப்போ இணைந்து கொள்வதற்கு சூழ்நிலைகள் சரியில்லை. வரக்கூடிய வைகாசி வரை கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கிட்டேன்னா தொழிலை மீண்டும் தொடங்கலாம், புரியுதாப்பா? அந்த தடைகளை நீக்கி வெற்றிகரமாக ஆக்கி தந்துடுவேன். இதற்கிடையில் ஒரு டாக்குமெண்ட் ஒரு இடத்துல லாக் ஆகிருக்குடா, உண்மையா இல்லையா மகனே? அந்த டாக்குமெண்ட்டை மீட்டி ஆச்சுன்னா அடுத்து கொண்ட செக்யூரிட்டி காட்டி ஒரு வழியை பண்ணிடலாம்ங்கிற ஒரு எண்ணம் உன் உள்ளத்தில் இருக்குது. அதுக்கு ஒரு பணத்தை ஒரு இடத்துல எதிர்பார்க்கும், அதை நான் முடிச்சு தரணும். அதே மாதிரி ஒரு சொத்தை விற்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடு நடக்கு, அதை மடக்கி தந்துட்டோம்னா நீ ஜெயிச்சாச்சு. மேட்ரு இவ்வளவு தானே. கால் வந்துட்டு அடிச்சிருவோம். ஃபோனில் யாரும் ரெக்கார்ட் பண்ணிடாதாங்க, நல்ல சொல்லுதாருன்னு சொல்லி. யூடியூப் ஏற்கனவே ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்கு, சரியா? அதனால் இப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னடா அவன் நல்ல ஓகே சொல்லிட்டான். ஆமாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரேட்டு மட்டும் தான் கொஞ்சம் கூட குறைய அடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த மாதம் அதை முடிச்சு தந்துட்டுமா? நான் அப்போ கண்ண பண்ணுறா
இந்தா முடிச்சாச்சு, நல்லா இரு, வெற்றிகரமாக இருடா. ஆமாம், அந்த பணத்தை வாங்கி தரதுக்கு 1 மாதம் பொறுத்துக்கா, சில லட்சங்கள் வரணும், அடித்து தந்துடுறேன். சரிண்ணா? சந்தோஷமா இரு மகனே, ஆனந்தப்படுவாயாக. சாம்பட்டரை யார் இருக்கா? சாம்பட்டரை போன ஆஃப் பண்ணிட்டியாமா? சாம்பட்டரை சாம்பட்டரையா சாம்பாரோட கரையா? சாம்பட்டரை வர்றான். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். நான் கருப்பசாமி தான் உங்களுக்கு முன்னின்று வணங்கும் தெய்வம். இப்போ மகனுக்கு கல்யாணத்தை முடித்து ஓஹோன்னு வாழ வச்சாச்சு. அவனுக்கு ப்ரமோஷன் வரப்போகுது, தெரியுமா உனக்கு? ஆமாம், ப்ரமோஷன் வரப்போகுது. பழைய லைனில் எதுவும் தொடர்பு இருக்கான்னு பார்த்தேன். அப்பப்போ போன் மட்டும் அடிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நேசம் அப்படி வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. அது நமக்கு வாழ்க்கையில் குழப்பம் வராது. சரிண்ணா? இருந்தாலும் அந்த பழைய புத்தி கொஞ்சம் இருக்கத்தானே செய்யும். காலில் விட்டுவாங்க. லவ் பண்ணா அப்படி ஒரு குணம் இருக்கும். என்னம்மா, நல்ல பிள்ளைங்க, தைரியமாக இருங்க. அதனால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு குறையும் இல்லாமல் காப்பாற்றித்தரேன். இப்போ நீ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலில் கொஞ்சம் இடைஞ்சல் வந்து கொஞ்சம் கான்ட்ராக்டுகள் கிடைக்க மாட்டேங்குது. அப்படி இருந்தாலும் சரியான அளவுக்கு பணத்தை வச்சு சேமிக்க முடியாத நிலைமை நடக்கு. அதை முழுமையாக பார்த்து முடிக்க முடியாமல் ஆவலாதி வந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? அதுக்கு ஒரு சின்ன குவார்ட்டரை கொடுத்து சாதிக்க முடியுமாக்கா? அதனால் இப்போ தொழிலை ஓகேன்னு ஆக்கி தந்துடுறேன். இன்னொரு 4 ஆர்டர் வந்துக்கிட்டு இருக்கு, அதையும் பேசி முடிச்சு தரேன். இப்போ 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கான். உண்மையா? இன்னும் 2 பேரையும் பிடிச்சி கொண்டு வந்துடுறேன். 4 ஆர்டரையும் உனக்கே முடிச்சு தரேன். ஒரு 5 லட்ச ரூபா நிற்க வைக்க. கால் வந்துட்டு வா. கோழிக்கால் சூப்பு சாப்பிடுக்கா. கால் நிற்க முடியலையா? வெட்டியாக்கி தரேன்ப்பா. இந்த கறியை வச்சுக்கா, என்னை கூப்பிட்டுக்கா. பேசுகிற அட்வான்ஸ்லாம் தக்கே ஆயிரும். ஆமாம், ஓகே பண்ணி தந்துடுறேன். நம்மளே ஒரு வீட்டை செம்மைப்படுத்த வேண்டியிருக்கு, அதையும் ஓகே ஆக்கிரும். சரியா? உட்காந்து சாப்பிட்டு போகணும், அரவரில் போயிடக்கூடாது. சங்கரன் கோயில் இல்லை, சங்கரன் கோவில். சங்கரன் கோவில். யாரு? வேற யாரு? சங்கரன் கோயில். சங்கரன் கோயில் இல்லை. உங்களுக்கு சங்கரன் கோயிலாமா? சங்கரன் கோயில் இல்லைன்னு சொன்னோன்னே புகுந்து வந்துட்டீங்களே, விவரமாக வரீங்களே. சங்கரன் கோயில் எந்த ஊர்? உங்களுக்கு இல்லையா? வயலி. வயலி அப்படி வருது, வயலின்னு வருது வார்த்தை. அதை பற்றியா? யாரெல்லாம் வந்திருக்கு? உனக்கு எந்த ஊர் குட்டி? சங்கரன் கோயிலா? இது யாரு? மாமனா? பெரிய பேச்சாளம் போல கப்பா நீ. இது யாரு? ஆட்டம் ஆம்பளை. சாய், எவ்வளோ அசத்தலாம் சொல்ல ஒய்ஃபு. காலையில் வந்துட்டு வரலாம். அதுக்கெல்லாம் சொல்லியாச்சு எல்லாம். உன் கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன். உட்கார முடியாதாப்பா? உட்காரட்ட நான் எப்படி ஸ்தானமாக சொல்ல முடியும்? முதல்ல மனசை அடக்கி தெளிவாக இருந்து பழகுங்க. நீங்கள் பேசுனா நான் பேச முடியாது, நீங்கள் அவனமாக இருந்தால் நான் பேசிடலாம். ஒரு வீடு சம்மந்தமான வில்லங்கமும் குழப்பமும் அங்கே நடந்துக்கிட்டு இருக்க. உண்மையா? அந்த குழப்பத்தை தீர்த்து தரணும். பையனுடைய வாழ்க்கையில் வருமானம் குறைவும் மனவேதனையும் நடக்கு. அவனை சீராக்கணும். இதற்கு இடையில் அதான் வருமானமும் குறைவாக இருக்குது, கொஞ்சம் மன வருத்தம் இருக்குது. இப்போ உன்னுடைய வீட்டுக்குள்ளே நான் நடந்து போய் பார்த்தேன். என்னப்பா? விழுந்துடாத விழுந்துடாத விழுந்துடாத. வீட்டுக்குள்ளே நடந்து போய் பார்த்தேன். ஒரு செய்வன கோளாறு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி உன் உள்ளத்துக்குள்ளே ஒரு முடிவு எடுத்து வச்சுருக்க. உண்மையா? அது நடந்தது உண்மைதான். அந்த தீய சக்தியை நீக்கி குடும்பத்தை நல்லாக்கி தந்துடுறேன். இப்போதைக்கு இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு இந்த காலம் இப்படி தான் நடக்கும். அதுக்கு பிறகு தெளிவான முறைக்கு வந்துடும். கவலைப்பட வேண்டாம். அதுக்கிடையில் இந்த இடத்து பிரச்சனையும் நீக்குதேன், பணத்தையும் வாங்கி தந்துடுறேன். கால் வந்துட்டு வரலாம்.
நான் ஒன்றும் கூப்பிடலம்மா. என்னடா தம்பி, அதானே உண்மைண்ணே. அதெல்லாம் ரெக்கமெண்டேஷன் கரெக்டாக பண்ணுவார். இந்தா இந்த கனியை கொண்டு வீட்டில் வை, செம்மையாக்கி தரேன். பையன் வேலை பார்க்குற இடத்துல வேதனைப்படாமல் நிம்மதியாக இருக்க வைக்க வரலாம். தூக்கி விடுங்க ஒரு ஆள். கோயிலில் இன்னொரு 4 பேரை வைக்கணும். என்னென்ன ஒன்று சொல்ல மாட்டேங்க. வாங்க, வெற்றியாக்கி தரேன், காப்பாற்றி தரேன். சரி கர்பசாமி. ஆமாம், நெல்கட்டும் செவல். யார் வந்திருக்கா? நெல்கட்டு செவல் ஆள் இருக்கா? பயப்படாத. ஏய் பேத்தியா, பயப்படாத பிள்ளை. தாத்தா சும்மா சட்டம் போடுவேன், நீ அதெல்லாம் அசரக்கூடாது. பேசாம உட்காரு. நான் ஒரு பொருள் கொண்டு வர சொன்னேனே. கொண்டு வர முடியலையா, கொண்டு வரக்கூடாதுன்னு எண்ணம்மா? அதுக்கு என்ன காரணம்? கோயம்புத்தூர், கோவை, கோவை. கன்னடிகளுக்கு தோற்பிச்சிருக்கோங்க. அடிக்கடி மருத்துவ சிகிச்சை செய்துக்கிட்டு இருக்கிறது யார் இதில்? கால் வந்துட்டு வா. தயவு செய்து செய்யுங்க, நல்லா தைரியமாகவே செய்யுங்க. என்னடா கோயம்புத்தூர் எங்கே இருக்கிய? உங்களுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உனக்கு புரிய மாட்டானாம்ல, சாமி சொல்லுது. கால் வந்துட்டு வா. சரியாக புரியாதாம்ல அந்த பொம்பளை. உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். கட்டுமனை என்றால் வீடுன்னு அர்த்தம். அந்த வீட்டுக்கு தென்பால் ஒரு சிவன் கோயில் இருக்காமலா? தெற்கு திசையில் ஒரு சிவாலயம் இருக்கு. அந்த சிவாலயத்திலிருந்து இடப்புறமாக சென்றால் சுற்றி வரக்கூடிய அளவுக்கு ஒரு தலைமை தாங்கிய ஒரு முனீஸ்வரர் சாமி இருக்காரு. அந்த எல்லையில் உள்ள காப்பு தெய்வம் தான் அது. இப்போ 2.5 ஆண்டு காலங்கள் இவன் உடம்புல நரம்பு, கைகால் வலியும் வேதனையும் இருக்கா? அதே போல் சாப்பிட்றதுக்கு மனது இருக்கும், ஆனால் சாப்பிட முடியாத அளவுக்கு உடலில் குறை இருக்கும். இரவில் தூக்கம் சரியாக வராது. இந்த மாதிரி சூழ்நிலைகளில் இருந்து விடுதலை ஆகுவதற்கு ஒரு முழுமையான காரணம் தீய சக்திகளால் எதுவும் நடக்கவில்லை. மந்திர தந்திரம்லாம் ஒன்றும் நடக்கலை. இது இயற்கையான கோளாறு. அடுத்து இந்த வியாதியான பிரச்சனைகளோ வாதங்களோ வராமல் காப்பாற்றுறேன். ஒரு பிள்ளையை பற்றி கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. என்னப்பா செய்யணும்? அந்த தடங்களை நீக்கி வெற்றியாக்கி தந்தா போதுமில்ல. கால் வந்துட்டு வரலாம். சாம்பிராணி அருமையா மணக்க. அதனால அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தேன். இப்போ சர்ப்பகால தோஷத்தால தான் இந்த பிரச்சனை நடக்கு. சிவன் கோயிலில் போய் 3 நாள் 3 திங்கக்கிழமை விளக்கேற்றினா மாங்கல்ய தோஷத்துக்கு வேண்டிய நிவாரணம் கிடைக்கும். நான் ஒரு பொருள் தருவேன், அதை கொண்டு போய் வச்சு அந்த பிள்ளைக்கு சாத்து வெற்றிகரமாக நடத்தி ஜெயிச்சு தந்துடுறேன். கடனை தீர்த்து நல்லா இருக்கிறதுக்கு வழிவகுத்து தரேன். சந்தோஷமாக. வேறு என்ன கேட்கணும்? அதை விற்றா தான் கடன் அடைக்கிறதுக்கு முடியும். அப்படி ஒரு நிலைமை இருக்குது. பொறுமையாக இருந்தால் ஜெயிச்சு தருவேன். வைகாசி வர டைம் இருக்குது. அடுத்து என்னை பார்க்கும் பொழுது அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் மண்ணை கொண்டு வா, நான் ஜபித்து தரேன். அதை கொண்டு போட்டு விலையாயிரும். சந்தோஷமாக இருங்க. போய்ட்டு வாங்க. கர்பசாமி. ஆமாம், அப்படியா? பார்க்குறேன். ராம்நாடு எல்லை. ராம்நாடு யார் வந்திருக்கா? ராம்நாட்டு பகுதி. வாப்பா. ராம்நாடு
பால் இருக்கும், தேன் இருக்கும், தெவிட்டாத கனி இருக்கும், ஆனாலும் மாறாத அன்பு ஒன்றினித்திருக்கும். உன் பேர் என்ன பேருடா? பழனி. நான் இப்போ என்னடா பாட்டு பாடினேன்? சுவாமி மலை இருக்கும் குருநாதா, சங்கடங்கள் தீர்க்க வரும் குகநாதா. அது யாருடா குருநாதங்கிறவன்? முருகன். முருகன் பெயருடையவனை கூப்பிடு அப்படின்னு அர்த்தம். உன் பேர் பழனியா? பழனி கூட்டு கால் வந்துட்டு வா. இன்னொரு தரம். கேள்வி கேட்டுக்காடா. என்ன வேணும்? கண்ணை மூடுறா, பக்கத்தில் வாடா. அப்படியா? ஓஹோ, சரி. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. வரலாம். உன் மனைவியுடைய கர்ப்பப்பையை போய் நான் ஆராய்ச்சி பண்ணேன். ஏற்கனவே டாக்டர் பார்த்தாரா? ஒரு பகுதியில் கொஞ்சம் சிறு சிறு புள்ளிகள் போல நீர்க்கட்டிகள் இருக்குன்னு சொல்லி அவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார். ஆனால் அது அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலைமை வரலாம் என்ற சந்தேக அபிப்பிராயத்தில் சொன்னாரே தவிர உறுதிப்படுத்தி சொல்லவில்லை. உண்மையா இல்லையா? ஆப்ரேஷன் பண்ணணுமான்னு நான் கேட்டேன். பண்ண வேண்டாம், காலப்போக்கில் அந்த நீர்க்கட்டிகள் கரைந்து விடும். அதுக்காக பழனி மாமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு பாலும் தேனும் பன்னீரும் கொடுத்து அபிஷேகத்தை பண்ணியாச்சுன்னா அந்த குறை நீங்கும். வருகிற பழனிமலை முருகனை நினைத்து வருகிற பௌர்ணமி அன்னைக்கு நீயும் உன் மனைவியும் என் பாதத்தில் விழுந்து முக்கணிகளை கொடுத்து பிள்ளைக்கனியை பெற்றுக்கொள்ளலாம். கால் வந்துட்டு வா. என்னையா கொடுக்கலாமா? பொட்ட பிள்ளை பிறக்குண்டா. ஓஹோ, அப்படியா? ஏலே, பொம்பளை பிள்ளை தான் பிறக்குண்டா. ஆ, அதுதானே வேணும். அப்படியே தாரேன், வச்சுக்கோ. நல்லாரு மகனே, சந்தோஷமாரு, வெற்றிகரமாரு. கொஞ்சம் பணங்கள் இப்போ கஷ்டப்பட்டு கடன் ஆகிருக்குடா, அதை கொஞ்சம் நான் பெற்றுத்தரணும். இருக்க இடத்த விட்டு கொஞ்சம் வேற எங்கேயும் போய் தொழில் பார்க்கலாமாங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்தில் இருக்குடா. சில நாள் இந்த கிரகத்துப்படி நீ விலகி இருக்கு, நல்லது தான், கவலைப்படாத. பணமும் நிறைய தாரேன், கடனையும் தீர்த்து தாரேன். வேற என்ன வேணும்? கண்டிப்பாக வரணும். அதில் என்ன சந்தேகம் உனக்கு? பிள்ளை வேணுமாடா? வேணும்னா அங்கே வரணும். அதுக்கு என்னடா அர்த்தம்? வந்து தான் ஆகணும். சரிண்ணா? வீட்டில் கொஞ்சம் வாயை குறைச்சிக்காடா. 2 பக்கம் பொழுதுலாம் கால் வந்துட்டு வா. வளர நல்ல பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டியதானே. எதுக்கு பிரச்சனை வரணும்? எதுக்கு அப்படி சண்டை போடணும்? பொறுமையாக இருந்து பழகு. சரிண்ணா? இந்த வரலாறு நீ செயின் போட்டிருக்க, உன் முண்டாட்டி செயினுங்களே வாங்கி தரேன். போய்ட்டு வா. சரி, ஓகே. பொடி. கருப்பசாமி தெற்கு திசை நாகர்கோவில் எல்லை, கன்னியாகுமரி நாகர்கோவில் எல்லை. ஒரே ஒரு கனி இருக்கு, யாருக்கு கிடைக்குன்னு தெரியல. கால் வலிக்கு கடுமையா. என்ன பிள்ளை கிண்டல் பண்ணுதியா? இங்க வா, அங்க வந்து உட்கார். ஓடியா. நாகர்கோவில் நாகர்கோவில் இவர் கேரளா எல்லை. நாகர்கோவில் உனக்கு கன்னியாகுமரி. சுலமான சாமி யார் வீட்டு பக்கத்தில் இருக்கு? கால் வந்துட்டு வரலாம். நீங்கள் அங்கே போயிருக்கலாம். மருமகளே மருமகளே வா வா, வலது காலை எடுத்து வச்சு. என்னப்பா வேணும்? பக்கத்தில் வா. பிள்ளைகள் எங்கே இருக்கு? கல்யாணம் முடிச்சாச்சா? மருமகா எங்கே இருக்கா?
சண்டைன்னு ஒன்றும் கிடையாது. மறுபடியும் சாக போயிருக்கோம். காலில் வந்துட்டு வரலாம். கால் கடுமையாக வலிக்கல. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். வீட்டுக்கு உள்ள ஒரு கன்னி தெய்வம் ஒன்று வீட்டுக்குள்ள இருக்கு. அதெல்லாம் இப்போ ஒழுங்காக கும்பிடுது, சும்மா முறைப்படி கும்பிடுதுமே தவிர அது உச்சகட்டமாக இருந்து நம்மளை காப்பாற்றவில்லை. 3 ஆண்டு காலம் வீட்டுக்குள்ளே வந்து வளர்க்கிற ஜீவன்கள் செத்து போகுது. உண்மையா? ஆனால் அதுக்கு ஏதோ கோளாறு நடந்ததா இது நடக்கு அப்படின்னு சொல்லி 2 பேர்களை நீ சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கியா. ஆனால் அப்படி கோளாறு நடந்தது உண்மை. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அடுத்து இந்த ஜீவராசிகள் ஆடு மாடுகளை சாக விடாமல் காப்பாற்றித்தாரேன். அதே மாதிரி நடத்துகிற தொழிலில் இப்போ கடன்களும் மனக்குழப்பமும் நடக்கு. ஆனால் இப்போ உதவி செய்யறதுக்கு பக்கத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு அறிவும் இல்லை, மனசும் இல்லை. உண்மையா இல்லையா? ஒரு பிள்ளை மட்டும் மருமகளால் கொஞ்சம் குழப்பம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கான். ஆனால் அவன் வெளியே சொல்லாமல் கொப்பளிக்காமல் உள்ளத்துக்களை குமரிக்கிட்டு இருக்கான். அவன் மனதை சரி பண்ணணும், அந்த வாழ்க்கையும் செம்மையாக்கணும். இந்த பிரச்சனை நீக்கி கடனை தீர்த்து இருந்தால் போதும்ல, காரணம் சொல்லலாம். என்னவா இன்னும் 3 முறை என்னை பார்க்க வரணும். ஜெயிச்சு தந்துடுறேன், வெற்றி ஆக்கித்தாரேன். சரிண்ணா? செம்மையாக்கித்தாரேன். கருப்பசாமி எங்கே கொண்டு போனா? இந்த கனியை கொண்டு போகிறான், ஜெயிச்சிடலாம். மெல்ல எந்திக்கணும், மெல்ல எந்திக்கணும். ஆமாம், அப்படியா? சரி. தெற்கே வள்ளியூர் எல்லை, வள்ளியூர். ஏக்கா வள்ளியூரா? வாங்க. என்ன வள்ளியூரா? தங்கச்சி. தம்பி யாரு? ஓ, அண்ணன் தம்பி தங்கச்சி. அப்படியா? 1 2 3 கேட்டுப்போம் கேட்டுப்போம் கேட்டுப்போம். 3 பேருக்கும் ஒரே கேள்விக்கு 3 பேர் வந்திருக்கீங்களா? அமைதி. 3 பேர் ஒரு கேள்விக்கு வந்திருக்கீங்களா? பிள்ளையை பற்றி கேட்க வந்தது நீ, வீட்டை பற்றி கேட்க வந்தது யார்? வீடு சம்மந்தமாக கேட்க வந்தது யார்? நிலம் வீடு சம்மந்தமாக அது. பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார்? தொழிலை பற்றி கேட்க வந்தது நீ. அதனால் உனக்கு இன்றைக்கி உத்தரவு இல்லை, உனக்கு மாலையில் கூப்பிட்றேன். பிள்ளையை பற்றி கேட்க வந்தவனுக்கு முதல்ல கூப்பிட்றேன், மண்ணு மனையை கேட்க வந்தவனுக்கு அடுத்து கூப்பிட்றேன். கால் வந்துட்டு வாப்பா. நீயும் உட்காருக்கா. ஏக்கா வா, வள்ளியூரக்கா வா, பக்கத்தில் வந்து உட்காந்துக்கா, கேட்டுக்கா, சந்திச்சுக்கா, சிந்திச்சுக்கா, சந்தோஷமா இருக்கு. பக்கத்தில் வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அந்த பிள்ளையினுடைய முதல் கிரகத்துப்படி இப்போதைக்கு நீங்கள் நிறைய செல்வங்களை இழந்து கடன் பட்டிருப்பீங்க. புரியுதா? அதே போல் ஒரு இடம் மண்ணு சொந்தமான வில்லங்கமான வேதனையும் சில வாக்குவாத வழக்குகளும் நடந்துக்கிட்டு இருக்கும். இருக்கா? அந்த பத்திரம் சொந்தமாக வழக்கறிஞர்கள் படித்து பார்க்கும் பொழுது உங்கள் பக்கத்தில் சாதகமாகத்தான் இருக்குது. ஆனால் அவசியமில்லாத சில பேர்கள் தலையிட்டு இதை எங்களுக்கும் உரிமை உண்டுன்னு சொல்லி உங்களுக்கு பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்களாம். உண்மையா? அந்த பிரச்சனையை அடித்து தரதுக்காக இதோடு நீங்கள் 3 முறை போராடிட்டீங்க. ஆனால் எந்த வெற்றியும் நடக்கலை. இதுக்கடையில் உங்கள் எல்லையில் இருக்கக்கூடிய சொல்லமாடக்கிட்ட போய் முறையிட்டீங்களாம். உண்மையா? அங்கே நான் முடிச்சு தரப்பா அப்படின்னு சத்தமாக சாமி சொல்லிச்சே தவிர கதை நடக்கலை. கால் வந்துட்டு வாங்க. எங்கே நீயோ நானும் அங்கே. அது சொன்னால் வருத்தப்படுவோம். சொல்லலாம்ப்பா. உன் பிள்ளைகள் பேரை சொல்லுப்பா. அஸ்வினிக்கீரா. சரி. நீங்கள் பங்குனி உத்தரத்துக்கு பிறகு மேரேஜ் நடக்கணும். வேறு நிச்சயார்த்தம் வச்சாச்சு. அன்னதானத்துக்கு அரிசியும் கொண்டு வச்சுருக்கேன். எனக்கு வரைக்கும் வைகாசி 10 வச்சுருக்கேன். ஆனந்தமாக நடை தந்துடுறேன். பணச்செலவு குறைபாடு இல்லாமல் எல்லா பணத்தையும் சேர்த்து தந்துடுறேன். சரிண்ணா? உன் பிள்ளைய பேரை சொல்லு. அரசியலில் விரும்புதியா? எப்படி? நல்லபடி பிடி சக்குனு. அந்த சீட்டு உனக்கு கிடைக்கி.
2 பேர்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்களே, அதில் இப்போ 3 பேர்கள் உனக்கு பரிந்துரை செய்ய தயாராக இருக்காங்க. நிச்சயமாக நீ ஜெயிச்சிருவ. என் அருளால் அந்த இடத்தை பெறுவாய், வெற்றி உண்டு. அதே மாதிரி அந்த இடத்து சம்மந்தமான விஷயத்தையும் நீ முடிப்ப. புரியுதா? இன்னொரு வீடு கட்டி தரக்கூடிய பாக்கியம் உனக்கு வந்தாச்சு, அதையும் செஞ்சுத்தாரு. உன் பக்கத்தில் நிறைய மக்களை கொண்டு வந்து சேர்க்க. கால் வந்துட்டுவாங்க. உன் குடும்பத்தில் ஒருத்தன் லவ் பண்ணுறான், கால் வந்துட்டு வரலாம். இந்தாப்பா வெற்றிகரமாக கல்யாணத்தை நடத்தி வைக்கேன். அந்த இடத்த வழக்கறிஞர்களை கையில் வச்சுக்கிட்டு அசத்திடுவோம் நம்ம. ஆமாம், வச்சுருவோம். ஒரு குறையும் இல்லாமல் வெற்றியை அடைச்சி தந்தா போதும்ல. ஆனால் நீ பேரன்லி டாக்குமெண்ட் எடுக்கும் பொழுது அதில் கொஞ்சம் வில்லங்க இருந்துச்சு. உன் அறிவால் கொஞ்சம் மாற்றிட்டேன். உண்மையா இல்லையா? மாற்றினலா? ஆனால் அது நியாயம்தான். ஆனாலும் சொக்காரம் பங்காளி கொஞ்சம் குடும்பத்தில் இருந்ததுனால அவங்களுக்கு எதையாவது கொடுத்து சமாளிச்சிரும்னு அசத்தி வந்துட்டேன். அதான உண்மை. ஜெயிச்சு தந்துட்டேன். ஓடு, டாக்குமெண்ட்டே படித்து பார்த்துட்டு தான் உன்னை சொல்லுறேன், வேற ஒன்றும் இல்லை. இந்தா சந்தோஷமாரு, ஜெயிச்சாச்சு. தம்பிக்கு நல்லா இருக்க கூட. தம்பி கொஞ்சம் பிடிவாதம் பிடிச்ச வேலை இருக்கான். 2 இழுப்பு செவிட்டில் எடுத்து பிறகு கூப்பிட்டு சொல்லிடுறேன். என்ன போயிட்டாங்க. வெற்றி ஆயாச்சு, ஆனந்தமாக நடத்தியாச்சு. சந்தோஷமா இரு மகனே.